எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை விழாக்கு தான். புதன்கிழமை ஒன் டே எங்களுக்கு எப்படி போச்சு, என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு பால் காய்ச்சி வச்சாச்சு. அன்னைக்கு வந்து மத்தியானம் டியூட்டி அப்படிங்கிறதுனால காலையில் மத்தியானம் 2 நேரத்துக்கு சேர்ந்து ஒரே தான் வந்து சாப்பாடே செஞ்சாச்சு. காலைல சாப்பாடு செஞ்சாச்சு. சுடு தண்ணி காய்ச்சி குடித்ததுக்கப்புறம் மீதி வந்து வச்சுருக்காங்க. கோவக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். இது வந்து காலையில் மத்தியானம் 2 நேரத்துக்குமே காலி ஆயிரும். அதனால் அளவாக தான் வச்சுருக்கேன். காலைல சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி வந்து மத்தியானத்துக்கு. அப்புறம் வந்து வெண்டைக்காய் வந்து மசாலாலாம் வந்து தக்காளி, வெங்காயம், மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து வறுத்து அரைச்சி அதை பவுடர் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து குழம்பு வச்சுருக்கேன். வெண்டைக்காய் குழம்பு பாப்பாவுக்கு பால் காய்ச்சி வச்சாச்சு. இப்போ வந்து காலையில் மத்தியானத்துக்கு நமக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாலும் காய்ச்சியாச்சு. எனக்கு மட்டும் ஒரு தோசை வந்து சுட்டுக்கிட்டேன். இதெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் வீட்டு வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு வீடு கூட்டுறது, துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லாமே செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து கேண்டீன் தான் போயிருந்தேன். இது வந்து உள்ளே இருக்க கேண்டீன் தான், கவர்மெண்ட் கேண்டீனு. எதுக்காக மெயினாக போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு, அந்த லிக்யூடு இதெல்லாமே வந்து இல்லை, 2 நாள் முன்னாடி இல்லைன்னு சொன்னதுனால அதை வாங்கலாம் தான் போயிருந்தோம். அப்புறம் வேறு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் வந்து 2 பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த முத்தாலும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து சேவ் மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த மில்க் ஸ்வீட் இதெல்லாம் செய்கிறதுக்கு பால் பவுடர் தேவைப்பட்டுச்சு. அது ஒரு பாக்கெட் வாங்கிட்டேன். பேப்பரெல்லாம் ஒட்டுறதுக்கு செலோ டேப் காலி ஆயிடுச்சு அது. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து செண்டு, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது வாங்க போனோம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4-5 பொருளும் வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து நார், அப்புறம் வந்து பேரல் லவ்லி, இது வந்து சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது ஒன்று வாங்கிட்டு, இந்த ப்ரெஷ்ஷு, டைல்ஸ் பாத்ரூம் ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் டைல்ஸ் தான் இருக்குது. அது வந்து நல்லா க்ளீன் பண்ணால் தான் பளிச்சுன்னு இருக்குது, இல்லைன்னா கலர் தெரிய தான் செய்யுது. அதுவும் போட்டுட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து இந்த பாத்ரூம் 2லேயுமே போடுற அந்த இது காயின்ஸ் வாங்கியாச்சு. அப்புறம் ஊதுபத்தி பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருந்துச்சு, அது ஒன்று வாங்கிட்டோம். அப்புறம் வர வழியில் வந்து பாப்பாங்களுக்கு ஐஸ் வாங்கிட்டு தயிர் வாங்கிட்டு வந்தோம். பாப்பாங்க வந்து ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணிடுவோம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். இந்த டவல் பார்த்திங்கன்னா 2 இது ஒரு பாக்கெட்டில் இருக்கும். இது வந்து பழசு இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தப்போ 2 வருஷம் முன்னாடி வாங்கினது. இப்போ ரொம்ப அழுக்காயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வாங்கியிருக்கோம் எல்லாமேவும். பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணி அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணால் உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. இது எப்போ வந்து க்ளீன் பண்ணாங்க எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ நான் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா வந்து ஹார்பிக் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து அந்த வாசனை திரவியமெல்லாம் போட்டு வச்சுட்டோம்னா ஒவ்வொரு தடவை ப்ரெஸ் பண்ணுறப்பையும் பார்த்திங்கன்னா அதிகமாக வாழை வராமல் நல்லா நீட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இது வந்து வாங்கிட்டு வந்தேன். சரி கையோட வேலையை முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 2 பாத்ரூம் இருக்குது. இந்தியன் டாய்லெட் ஒன்று, வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று. 2மே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே போட்டு வச்சாச்சு. நம்ம கையோடு செஞ்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அப்புறம் சொன்னோம்னா செய்ய முடியாது. இந்த வேலையை வந்து முடிச்சாச்சு. இதை முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து 12 மணிக்கு டியூட்டி கிளம்பிடுவாங்க. அப்படியே 12 மணி ஆயிடுச்சு. நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு செஞ்சுட்டு அப்புறம் வந்து அந்த வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் இது தான், முந்தாலும் அந்த சேவுன்னு சொன்னீங்களா இதுதான். கொஞ்சமாக பாப்பாங்களுக்கு இப்போ பாப்பாங்களும் நாங்களும் எல்லோரும் மத்தியானம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு தூங்கியாச்சு. 2:30 மணிக்கு தான் தூங்கணும். தூங்கிட்டு பார்த்திங்கன்னா 5 மணிக்கு பாப்பாங்க எழுந்திரிச்சாங்க. எழுந்திரிச்ச உடனே எப்போயுமே பார்த்திங்கன்னா பாலும் பிஸ்கட்டும் கொடுப்பேன். அதே மாதிரி பாலும் பிஸ்கட்டும் குடிச்சு முடிச்சுட்டு காலையில் ஒரு தடவை எழுந்திரிச்ச உடனே குளிச்சுருவாங்க. ஈவினிங் ஒரு தடவை வந்து குளிப்பாட்டி விட்டுருவோம். குளிப்பாட்டி விட்டுட்டு அப்புறம் நைட்டுக்கு வந்து என்ன செய்யலாம் சொல்லி பார்க்க வேண்டியது தான். நைட்டுக்கு வந்து சிக்கன் எடுத்து கொடுத்துட்டு தான் போனார். மத்தியானம் டியூட்டிக்கு போகிறப்ப சிக்கன் வேணும்னு பாப்பாங்க கேட்டதுனால எடுத்து கொடுத்துட்டு தான் போகிறாங்க. கிளைமேட் அப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். சிக்கன் எடுத்து கொடுத்ததுனால இன்றைக்கி நைட்டுக்கு மட்டும் அளவாக காலையில் வந்து பிரியாணி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால நைட்டுக்கு மட்டும் அளவாக வந்து 2 பேர் தானே, அவருக்கு பல்வலியானாலும் சாப்பிட மாட்டார், ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால பாப்பாங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஈரல் லெக் பீஸுமாக போட்டிருக்கு. சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டுச்சுன்னா நல்லா கிரேவியாக ஆயிரும். அப்புறம் தோசைக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். சிக்கன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை மாவு வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. அதில் கொஞ்சமாக கோதுமை மாவும் கலந்து தோசை மாவு கரைச்சி வச்சுட்டு இன்றைக்கி நைட்டுக்கு வந்து இதுதான் டிஃபனு. அவ்வளோதான். இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாகவே விழாக்கு இப்படி தான் போச்சு. காலையிலேருந்து எங்களுக்கு நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் ஒர்க் அவுட் இருக்குன்னா இதே நடக்காது. தினமும் ஒவ்வொரு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ரெஸ்ட்டு வந்து காலையில் எழுந்திரிச்சோம்னா இப்போ மத்தியானம் 2 மணிக்கு தூங்கினா 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க. அதுதான் ரெஸ்ட்டு.